இந்த காணொளி வீரபாஜி பிரபு தேஷ்பாண்டே மற்றும் பாவன்கிண்டு தியாகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஏஐ உருவாக்கிய படைப்பாகும். இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள படங்கள் மற்றும் அனிமேஷன்கள் ஏஐயால் உருவாக்கப்பட்டவை. இவை 100% வரலாற்று துல்லியத்துடன் இருக்காது. எங்கள் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதல்ல, மாறாக ஸ்வராஜ்யத்தின் அந்த மகத்தான வரலாற்றை நினைவு கூறுவதே ஆகும். சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜெய், வீரபாஜி பிரபுவுக்கு ஜெய், பாவன்கிண்டின் அந்த 300 அமர தியாகி மராத்தா மாவுலாக்களுக்கு ஜெய். இந்தியன் ட்ரெடிஷனல் ஸ்டோரிஸ் வித் ஏஐக்கு வரவேற்கிறோம். வெறும் 300 மராட்டியர்கள் எதிர் 10,000 எதிரிகள். வரலாறு இரத்தத்தால் எழுதப்பட்ட அந்த இரவு, ஆஷாட மாதத்தின் அந்த இருண்ட இரவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. வானிலிருந்து நீர் விழவில்லை, நெருப்பே பொழிவது போலிருந்தது. சஹ்யாத்ரியின் உயர்ந்த மலைகள் குதிரைகளின் குளம்பொலியால் அதிர்ந்து கொண்டிருந்தன. தேதி 13 ஜூலை 1660. அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது. மராட்டிய வரலாறு இன்று மையினால் அல்ல, வீர ரத்தத்தால் எழுதப்படவிருந்தது. பன்ஹாலா கோட்டையிலிருந்து சிவாஜி மகாராஜ் புறப்பட்டிருந்தார். அவர் தனது உயிரை பணயம் வைத்து விஷால்கர் நோக்கி வேகமாக விரைந்து கொண்டிருந்தார். மரணம் நிழலைப் போல மகாராஜாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. எதிரி படை அவரது கால்தடங்களை தேடியபடி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. ஆதில் ஷாஹி தளபதி சித்தி மசூத் இரத்த வெறி பிடித்தவனாக இருந்தான். அவன் தனது 10,000 பேர் கொண்ட கொடூர படையுடன் மராட்டியர்களை துரத்தி கொண்டிருந்தான். எதிரிகளின் கைகளில் உருவிய வாள்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவர்களின் இதயங்களில் வெறுப்பும் மராட்டியர்களை அழிக்கும் வெறியும் நிறைந்திருந்தது. மழை துளிகள் உடலில் சாட்டை அடியைப் போல விழுந்து கொண்டிருந்தன. சேற்றிலும் காரிருளிலும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பது ஒரு பெரும் சவாலாக இருந்தது. சாஹ்யாத்ரியின் காடுகளில் வழி தேடுவது கிட்டத்தட்ட இயலாத ஒன்றாக இருந்தது. ஆனால் சுயராஜ்யத்தின் கனவு மராட்டியர்களின் கண்களில் தீப்பந்தமாய் எழுந்து கொண்டிருந்தது. சிவாஜி மகாராஜும் அவருடைய ஒரு சில விசுவாசமான தோழர்களும் முன்னேறி சென்றனர். அப்போது அவர்கள் கோட்கிண்ட் எனப்படும் மிக குறுகலான ஒரு பள்ளத்தாக்கை வந்தடைந்தனர். அந்த பள்ளத்தாக்கை அடைந்தவுடனேயே நிலைமை முற்றிலும் தெளிவாகிவிட்டது. எதிரி மிக அருகில் வந்துவிட்டான். விஷால்கர் இன்னும் பல மைல்கள் தொலைவில் இருந்தது. ஆபத்தின் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. அனைவரும் ஒன்றாக சென்றிருந்தால் பிடிபட்டிருப்பார்கள். அங்கேயே தங்கியிருந்தால் நிச்சயமாக எதிரிகளின் கைகளால் கொல்லப்பட்டிருப்பார்கள். அப்போது அந்த அடர்ந்த இருளுக்கும் இடிக்கும் மின்னலுக்கும் இடையே ஒரு முழக்கம் எழுந்தது. அந்த முழக்கம் பாறை போன்ற உறுதியான குரலை கொண்ட பாஜி பிரபுவினுடையது. பாஜி பிரபு தேஷ்பாண்டே முன்னே வந்து தனது மன்னரின் கரத்தை பற்றி கொண்டார். அவரது கண்களில் தியாகம் மற்றும் வீரத்தின் கனல்கள் ஜொலித்தன. பாஜி பிரபு உறுதியாக கூறினார், மன்னா, நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள். இன்று லட்சக்கணக்கானோர் மடிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் லட்சக்கணக்கானவர்களை காப்பவர் மடியக்கூடாது. அவருடைய சொற்களில் மலைகளும் பனியும் அளவிற்கான வல்லமை இருந்தது. அவர் மகாராஜாவை பாதுகாப்பாக விஷால்கட்டை நோக்கி புறப்படுமாறு வேண்டிக் கொண்டார். பாஜி கூறினார், அரசே, நீங்கள் கோட்டையை சென்றடைந்து வெற்றி பீரங்கிகளை முழங்கும் வரை நான் இந்த கணவாயை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பேன். சிவாஜி மகாராஜாவின் மென்மையான இதயத்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனது அன்பிற்குரிய வீரரை அவர் எப்படி மரணத்தின் வாயில் விட்டுவிட முடியும்? ஆனால் சுயராஜ்ய கனவு அவரது தனிப்பட்ட உணர்ச்சிகளை விட பெரியதாக இருந்தது. கனத்த மனதுடனும் நனைந்த கண்களுடனும் மகாராஜ் பாஜியை தழுவினார். விஷால்கட் சென்றடைந்ததும் பீரங்கிகள் முழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஒலியை கேட்ட பின்னரே பாஜி பிரபு தமது நிலையை விட்டு பின்வாங்குவார். மகாராஜ் தனது சில மெய்காப்பாளர்களுடன் முன்னோக்கி சென்றார். பின்னே 300 வீரமிக்க மற்றும் அஞ்சாத மராட்டிய மாவலே வீரர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அந்த 300 சிங்கங்களுக்கும் இன்றுதான் தங்களின் கடைசி இரவு என்பது தெரிந்திருந்தது. ஆனால் தங்களது தியாகம் வரலாற்றில் அழியாத இடம் பெறப்போகிறது என்பதில் அவர்கள் பெருமிதம் கொண்டனர். பாஜி பிரபு தனது இரு கைகளிலும் கனமான வாள்களை இறுக்கமாக பற்றி கொண்டார். அவை இப்போது காலனின் உருவத்தை எடுத்திருந்தன. பாஜி பிரபு கோட்கிண்டின் அந்த குறுகிய கணவாயில் ஒரு பாறை என உறுதியுடன் நின்றார். அவரது ஒவ்வொரு சுவாசத்திலும் தனது மன்னரை பாதுகாக்கும் சங்கல்பம் மட்டுமே நிறைந்திருந்தது. சில நொடிகளிலேயே சித்தி மசூதின் பிரம்மாண்டமான படை அங்கு வந்து சேர்ந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்களின் வெள்ளம் அந்த சிறிய பள்ளத்தாக்கை விழுங்க வந்திருந்தது.
எதிரி அந்த கணவாய்க்குள் காலடி எடுத்து வைத்தவுடனேயே ஒரு வெற்றி முழக்கம் எதிரொலித்தது. ஹர ஹர மகாதேவ் என்ற அந்த முழக்கத்தினால் முழு பிரபஞ்சமுமே நடுங்கியது போல் இருந்தது. மாராட்டிய மாவ்லேக்கள் பசித்த சிங்கங்களைப் போல எதிரிப்படையின் மீது பாய்ந்தனர். அவர்களின் வீரத்திற்கு முன்னால் எதிரிகளின் பெரும் எண்ணிக்கையும் சிறியதாகி போனது. அந்த பள்ளத்தாக்கு மிகவும் குறுகலாக இருந்தால் ஒரே நேரத்தில் ஒரு சில வீரர்களால் மட்டுமே உள்ளே நுழைய முடிந்தது. பாஜி பிரபு இந்த புவியியல் சூழலை முழுமையாக தனக்கு சாதகமாக்கிக் கொண்டார். பாஜி பிரபுவின் வாள்கள் மின்னல் வேகத்தில் காற்றில் சுழன்று கொண்டிருந்தன. அருகில் வர துணிந்த எவரது தலையும் முண்டத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது. மழை நீருடன் இப்போது தரையில் செங்குருதி ஓடத் தொடங்கியது. அந்த குறுகிய பாதை இப்போது ஒரு உக்கிரமான போர்க்களமாக மாறியிருந்தது. ஒரு பக்கம் 10,000 வீரர்கள் கொண்ட படை, மறுபக்கம் வெறும் 300 மாவீரர்கள். ஆனால் பாஜி பிரபுவிடம் சாக்ஷாத் மகாகாலனின் உருவமே தெரிந்தது. மணி நேரங்கள் கடந்தன. இரவின் இருள் மேலும் அடர்த்தியானது. மராட்டியர்களின் இந்த உக்கிரமான எதிர்ப்பினால் சித்தி மசூத் பித்து பிடித்தவன் போலானான். எதிரி நாட்டு தளபதியால் இவர்கள் மனிதர்களா அல்லது தேவதூதர்களா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மானிட உடலில் இவ்வளவு அபாரமான வலிமை எப்படி இருக்க முடியும்? மாராட்டிய வீரர்கள் ஒவ்வொருவராக வீரமரணம் அடைந்து கொண்டிருந்தனர். அவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் துணிச்சல் இமயமலையை விடவும் உயரமாக இருந்தது. பாஜி பிரபுவின் பிரம்மாண்டமான உடல் எண்ணற்ற காயங்களால் சல்லடையாக்கப்பட்டிருந்தது. அவரது உடலிலிருந்து இரத்த ஊற்றுகள் ஒரு அருவியைப் போல பீரிட்டு கொண்டிருந்தன. கொடூரமான காயங்கள் இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் இடத்திலிருந்து ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. சாக்ஷாத் மரணமே அவர்களை கண்டு அஞ்சுவது போல் இருந்தது. அவரது உடல் இப்போது ஒத்துழைக்க மறுத்து கொண்டிருந்தது. மூச்சும் திணறத் தொடங்கியது. ஆனால் அவரது ஆன்மா ஒரு குறிப்பிட்ட குரலை கேட்பதற்காகவே ஊசலாடிக் கொண்டிருந்தது. அவர்கள் விஷால்கட்டிலிருந்து வரும் அந்த பீரங்கிகளின் முழக்கத்திற்காக காத்திருந்தார்கள். அந்த சத்தமே அவர்களின் பணி நிறைவேறியதற்கான ஒரே அடையாளமாக இருந்தது. ஒவ்வொரு புதிய காயத்துடனும் பாஜி பிரபு மேலும் உக்கிரமடைந்து கொண்டிருந்தார். அவருடைய வீரத்தை கண்டு எதிரிகள் பின்வாங்கத் தொடங்கினர். அவரது பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் உறுதி இன்னும் தளராமல் இருந்தது. பீரங்கி முழங்கும் வரை தான் விழப்போவதில்லை என்று அவர் தமக்குள் சபதமேற்றிருந்தார். பாஜியின் இந்த வியக்கத்தக்க வீரத்தை கண்டு எதிரிப்படை வீரர்கள் திகைத்து போயினர். இதற்கு முன் அவர்கள் இத்தகைய பராக்கிரமத்தை ஒருபோதும் கண்டதில்லை. மெல்ல மெல்ல விடியல் புலரத் தொடங்கியது. வானத்தின் நிறமும் மாறத் தொடங்கியது. பாஜி பிரபு இப்போது தனது வெல்ல முடியாத மன உறுதியின் பலத்தினால் மட்டுமே நின்று கொண்டிருந்தார். அப்போது தொலைதூரத்து உயர்ந்த மலைகளிலிருந்து ஒரு இடி முழக்கம் கேட்டது. டமார் டமார் டமார். அது விஷால்கட்டிலிருந்து எழுந்த பீரங்கிகளின் கம்பீரமான கர்ஜனை. இந்த பீரங்கி முழக்கம் ஒரு புனிதமான செய்தியை கொண்டு வந்திருந்தது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பாதகாபகத் தனது கோட்டையை சென்றடைந்து விட்டார் என்பதே அந்த செய்தி. அந்த ஒளியை கேட்ட உடனேயே பாஜியின் முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகை மலர்ந்தது. இரத்தத்தால் தோய்ந்த அவரது முகத்தில் ஒரு அலாதியான அமைதி தென்பட்டது. அவர் நடுங்கும் கைகளுடன் வானத்தை பார்த்து கைகூப்பினார். என் பணி நிறைவுற்றது அரசே, இனி நான் நிம்மதியாக செல்லலாம் என்று அவர் கூறினார். 10,000 பேர் கொண்ட படையாலும் வீழ்த்த முடியாத அந்த வீரன் தன் மன்னனின் பாதுகாப்பை பற்றிய செய்தியை கேட்டவுடன் மனநிறைவோடு மண்ணில் சரிந்தான். பாஜி பிரபு தேஷ்பாண்டே தாய் நாட்டின் மடியில் தனது இறுதி மூச்சை விட்டார். கோட்கிண்டின் அந்த மண் இன்று ஒரு மிகவும் புனிதமான குருதியை தன்னுள் உறிஞ்சிக் கொண்டது. அன்றிலிருந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளத்தாக்கின் பெயர் என்றென்றைக்குமாக மாறியது. பாஜியின் குருதியால் நனைக்கப்பட்டதால் அது பாவன்கிண்ட் என்று அழைக்கப்படலானது. பாஜி பிரபு மற்றும் அந்த 300 மராட்டியர்களின் தியாகம் அமரத்துவம் பெற்றது. அவர்களின் கதை இன்றும் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் உத்வேகத்தை நிரப்புகிறது. இந்த காவியம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், மன உறுதி பாறையைப் போல் உறுதியாக இருக்கும்போது முன்னால் நிற்கும் எதிரிகளின் பெரும் எண்ணிக்கை ஒரு பொருட்டல்ல. வரலாறு சாட்சியாக இருக்கிறது. அன்று இரவு தோற்ற போதிலும் மராட்டியர்களே வெற்றி பெற்றார்கள். ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் இருந்த போதிலும் எதிரி படுதோல்வி அடைந்தான்.
பாவன்கிண்டின் அந்த இரவு வீரத்தின் ஆகச்சிறந்த அடையாளமாக மாறியது. ஸ்வராஜ்யத்தின் வானில் பாஜி பிரபுவின் பெயர் துருவ நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்கிறது. இன்றும் சஹ்யாத்ரியில் மழை பொழியும் போது காற்று பாடுகிறது. மரணத்தை கூட காத்திருக்க வைத்த அந்த வீரனின் கதையை அவை கூறுகின்றன. சிவாஜி மகாராஜன் அந்த 300 மாவலர்கள் வீரர்கள் மட்டுமல்ல, அவர்கள் வரலாற்றையே மாற்றியமைத்த ஸ்வராஜ்யத்தின் அஸ்திவார கற்கள். சித்தி மசூதின் படை அந்த குறுகிய கணவாயில் செயலற்று நின்றது. ஒரு சிறிய படைப்பிரிவு அந்த பிரம்மாண்டமான படையின் கர்வத்தை மண்ணோடு மண்ணாக்கியிருந்தது. பாஜி பிரபுவின் தாண்டப்பட்டாவின் ஒளி இன்றும் நம்மை ஊக்கப்படுத்துகிறது. அந்த ஒளி சுயமரியாதை மற்றும் தேச பாதுகாப்பிற்கான அசைக்க முடியாத உறுதியின் அடையாளமாகும். மகாராஜா விஷால்கரிலிருந்து கீழே பார்த்தபோது என்ன நினைத்திருப்பார்? தமக்காக தன் உயிரை தியாகம் செய்த அந்த சகோதரனை பற்றி என்ன நினைத்திருப்பார்? மாராட்டிய வரலாற்றின் ஒவ்வொரு பக்கமும் இத்தகைய வீரர்களின் தியாகத்தால் நிறைந்துள்ளது. அவற்றில் பாவன்கிண்ட் வீரகாதை மிகவும் மகத்தானதாகவும் பெருமை மிக்கதாகவும் கருதப்படுகிறது. அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தனி வீரன் நின்றிருந்த அந்த தருணத்தை. ஆயிரக்கணக்கான வாள்களுக்கு இடையில் அந்த மராட்டிய சிங்கம் தனி ஒருவனாக போராடி கொண்டிருந்தது. பாஜி பிரபுவின் தியாகம் நமக்கு கடமையை நினைவூட்டுகிறது. தன் தலைவன் மீதான விசுவாசம் உயிரை விட மேலானது என்பதை அவர் நமக்கு கற்பித்தார். இன்றைய தலைமுறையினர் பாம்கைண்ட் மண்ணை நெற்றியில் இட்டுக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த மண்ணில் தேசப்பற்றின் மிக தூய்மையான வடிவம் கலந்திருக்கிறது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பாஜிக்கு வீர ரத்னா என்ற பட்டத்தை வழங்கினார். நண்பர்களே, அந்த ரத்னத்தின் பிரகாசம் பல நூற்றாண்டுகளுக்கு மங்கப் போவதில்லை. பாவன்கிண்ட் வெறும் ஒரு இடமல்ல, அது ஒரு புனித தலமாக மாறியுள்ளது. அங்கு பக்தியும் சக்தியும் இணையும் ஒரு தனித்துவமான மற்றும் புனிதமான சங்கமத்தை காணலாம். அந்த இரவில் பாஜியின் காயங்கள் அவரது உடலின் அணிகலன்களாக மாறின. ஒவ்வொரு காயமும் ஸ்வராஜ்யத்தின் மீதான அவரது தளராத அன்பின் கதையை சொல்லிக் கொண்டிருந்தது. பீரங்கிகளின் அந்த 3 எதிரொலிகள் இன்றும் மலைகளில் கேட்கின்றன. அவை சத்தியத்தையும் தர்மத்தையும் காக்க விழிப்புடன் இருக்குமாறு நமக்கு கூறுகின்றன. பாஜி பிரபு தேஷ்பாண்டேவின் வீரத்திற்கு எனது மீண்டும் மீண்டும் வணக்கங்கள். அவரை போன்ற மாவீரர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த பூமியில் பிறக்கிறார்கள். பாவன்கிண்டின் மண்ணை இன்றும் மக்கள் பக்தியுடன் முத்தமிடுகிறார்கள். அங்குள்ள காற்றுகளில் இன்றும் மாராட்டிய வீரர்களின் அந்த ஒழுக்கமும் தைரியமும் ஈடு இணையற்றது. இறுதி மூச்சு வரை பின்வாங்காமல் இருப்பதே உண்மையான வீரம் என்பதை அவர்கள் நிரூபித்தனர். சித்தி மசூதின் பிரம்மாண்டமான படை அந்த இரவில் தோல்வியை தழுவியது. அந்த வீரத்தின் பெருங்கடலை கடப்பது அவர்களின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. பாஜி பிரபு போன்ற முன்னோர்களை பெற நாம் கொடுத்து வைத்தவர்கள். அவரது வீரம் நிறைந்த கதை ஒவ்வொரு கஷ்டத்திலும் போராடும் வலிமையை நமக்கு அளிக்கிறது. வரலாற்றின் பக்கங்களிலிருந்து இந்த குரல் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வீரங்கி முழங்கும் வரை பாஜி வீழமாட்டான். இது ஒரு அழியாத வாக்கியம். சொல்லுங்கள், சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜெய், வீரபாஜி பிரபுவுக்கு ஜெய், பாவன்கிண்டின் அந்த 300 அமரத்தியாகி மராட்டிய மாவலர்களுக்கு ஜெய். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால், உங்கள் முகத்தில் புன்னகையை கொண்டு வந்திருந்தால், அல்லது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருந்தால், அப்படியானால் உங்கள் இந்த உணர்வை லைக் வடிவில் வெளிப்படுத்துங்கள். இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவதன் மூலம் நீங்கள் எங்கள் கதை குடும்பத்தின் ஒரு பகுதியாகி விடுவீர்கள்.